Hi, this is Jayanti. இன்னைக்கு எங்க அம்மா செய்யற மாதிரி ஒரு குழம்பு ஒன்று ப்ரானை வச்சு செஞ்சு காட்ட போறேன். நேற்று ஒரு கிவ்அவே வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க இங்கே கிளிக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவில் 3 ரூல்ஸ் தான் இதுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா அந்த 3 ரூல்ஸையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ரூல்ஸ் உங்களுக்கு புரியலன்னா அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்டாக நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை நல்லா படித்து பார்த்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்போ எறா குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இறால் 1/4 கிலோ, கடுகு 1/4 டீஸ்பூன், சீரகம் 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், தக்காளி 2, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், குழம்புத்தூள் 3 டேபிள் ஸ்பூன், கத்திரிக்காய் 100 கிராம், முருங்கைக்காய் 1, உருளைக்கிழங்கு 2, புளி 1 எலுமிச்சம்பழம் அளவு, அரைச்ச தேங்காய் 1 கப், கருவேப்பிலை 1 கொத்து, ஆயில் 100 ml, உப்பு தேவையான அளவு. இப்போ எறா குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு சட்டி வச்சுக்கிறேன். சட்டியில் வச்சா நல்லா இருக்கும்ல. இப்போ சட்டி காஞ்சிடுச்சு. இதில் ஒரு 100 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் கடுகும் 1/4 டீஸ்பூன் ஜீரகமும் போட்டு வெடிக்க விட்டுறலாம். கடுகு நல்லா வெடித்து வரும்போது ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயத்தை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதுக்கு நான் 2 தக்காளியை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரும்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டு இப்போ ஒரு 1/4 கிலோ ப்ரான்ஸை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எப்போவும் நம்ம ப்ரான்ஸ் பண்ணும்போது சோம்புத்தூள் போட்டோம்னா அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா. இப்போ இதுக்கு ஒரு 100 கிராம் கத்திரிக்காவை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு இந்த எண்ணெயில் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு முருங்கைக்காவும் 2 உருளைக்கிழங்கையும் நான் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நான் கடுகரா குழம்பு ஒன்று வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இது வேறு மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு வந்து இந்த காய் வேகிற வரைக்கும் மூடி போட்டு வேக விட்டுறலாம். இப்போ காய் வெந்திருக்கான்னு திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். நம்ம இந்த மசாலாவோட நம்ம இந்த காயெல்லாம் வேக வைக்கும்போது நல்லா உப்பு உரப்பெல்லாம் ஏறி நல்லா டேஸ்டியாக இருக்கும் இந்த காயெல்லாம் சாப்பிடும்போது. ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் எடுத்து ஊற்றிக்கிறேன். ஒரு 1/4 மூடி தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க விட்டுறலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். நல்லா சூப்பராக கமகமன் வாசனையாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி இறால் குழம்பு எல்லார் வீட்லேயும் வைப்பாங்க. காரைக்காலில் எங்கள் அம்மா வைப்பாங்க பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும், அடிச்சுக்கவே முடியாது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. அப்புறம் எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, see you, bye bye.